திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சுந்தரர் பெருமான் ஆடி சுவாதி குரு பூஜை திருவஞ்சைக்களம். தமிழ் இலக்கியக் கடலிலே பக்திச்சுவை சொட்ட சொட்ட சேக்கிழார் பெருமானால் பாடியளிக்கப்பட்ட அமுதப் பெருநூல்தான் பெரிய புராணம். 63 நாயன்மார்களின் அற்புத வாழ்க்கையை கூறும் இந்த காவியத்தின் சிகரப்பகுதி, மகுடப்பகுதி எதுவென்றால் அதுதான் நிறைவுச் சருக்கமாக விளங்கும் வெள்ளானைச் சருக்கம். இன்றைக்கு நாம பார்க்கப் போவது சாதாரண 2 மனிதர்களின் கதையில்லை. நட்பு என்ற சொல்லுக்கு இலக்கணமாக வாழ்ந்து, உடலால் 2ஆக இருந்தாலும் உயிரால் ஒன்றாக இருந்து, இறுதியில் அந்த சிவபெருமானின் கைலாய பதவியையே ஒன்றாக அடைந்த 2 மாபெரும் நாயன்மார்களின் உன்னதப் புராணம். மந்திரமாமுனிவர் இவள் ஆரென்றெம்பெருமான் நந்தமர் உரனென்ற நொடித்தான் மலை தமனே. மந்திரமாமுனிவள் இவன் ஆரென எம்பெருமான் நந்தமர் ஊரனென்ற நொடித்தான் மலை தமனே. ஒருவர் இறைவனையே தோழனாகப் பெற்ற சுந்தரமூர்த்தி நாயனார். இன்னொருவர் சேரநாட்டின் பேரரசர் சேரமான் பெருமாள் நாயனார். புராணம் எங்க தொடங்குது தெரியுமா? சுந்தரர் பெருமான் சிவத்தலங்கள் தோறும் சென்று இறைவனை பாடி பரவிக்கொண்டு வருகிறார். அப்படி அவர் மலை நாட்டு எல்லைக்குள் நுழையும்போது அவரை வரவேற்க ஓடோடி வருகிறார் சேரமான் பெருமாள் நாயனார். இமயமலையின் உச்சியிலே தன் விற்கொடியை பொறித்த மாபெரும் வீரன் அந்த சேரமன்னன். ஆனா சுந்தரரை கண்டதும் என்ன செய்தார் தெரியுமா? தன் அரச கோலத்தை மறந்து சுந்தரரின் தாமரை மலர் போன்ற திருவடிகளிலே விழுந்து வணங்குகிறார். சுந்தரரும் பதிலுக்கு சேரமானை வணங்குகிறார். தந்த மணிமேனிகள் வேறாமெனினும் ஒன்றாம் தன்மையராய். அதாவது பார்க்கத்தான் அவங்க 2 பேருடைய உடம்பும் வேற வேற, ஆனா அவங்க மனசு ஒன்றேதான். இங்கிருந்து தொடங்குது அவங்களோட பேரன்பு. நாட்கள் நகர்கின்றன. ஒரு நாள் சேரமன்னன் மாளிகையிலே நறுமண நீராடிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் சுந்தரர் பெருமானுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுகிறது. நாம் கைலாயத்திலிருந்து பூவுலகிற்கு வந்த காலம் முடிகிறது, எம்பெருமான் திருவடிகளை அடையும் நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்கிறார். யாரிடமும் சொல்லாமல் அமைதியாகச் சென்று திருவஞ்சைக்களம் என்ற திருத்தலத்தை அடைகிறார். அங்கிருக்கும் ஈசனை வலம் வந்து உடலார கீழே விழுந்து வணங்குகிறார். இறைவா, இன்பமும் துன்பமும் மாறி மாறி அலைக்கழிக்கும் இந்த உலக வாழ்க்கை எனக்கு இனி வேண்டாம், என்னை உன்னோடு சேர்த்துக்கொள் என்று நெஞ்சுருகி பாடுகிறார். தலைக்குத் தலைமாலை அணிந்ததென்னே என்று தொடங்கும் அந்த திருவஞ்சை களத்திய பதிகத்தை பாடி உருகுகிறார். சுந்தரரின் வேண்டுதலை கேட்ட சிவபெருமான் சும்மா இருப்பாரா? உடனே இந்திரன் முதலான தேவர்களை அழைக்கிறார். நம் சுந்தரனை அழைத்து வர கைலாயத்திலிருந்து வெள்ளானையை கொண்டு செல்லுங்கள் என்று ஆணையிடுகிறார். தேவர்கள் வெள்ளை யானையோடு பூவுலகிற்கு வருகிறார்கள். சுந்தரரை வலம் வந்து அந்த புனிதமான வெள்ளானை மீது கமர்த்துகிறார்கள். கடலின் ஓசையைப் போல தேவ துந்துபிகள் முழங்குகின்றன. யானை வான் நோக்கி பறக்கத் தொடங்குகிறது. அப்போது அந்த வான்வழி பயணத்திலும் சுந்தரரின் நினைவில் யார் இருந்தார் தெரியுமா? தன் ஆருயிர் தோழன் சேரமான் பெருமாள் நாயனார்தான். இங்கே மாளிகையிலே நீராடிக் கொண்டிருந்த சேரமானுக்கு தன் தோழன் சுந்தரர் வெள்ளானையில் கைலாயம் செல்லும் செய்தி தன் ஞானத்தால் தெரிகிறது. ஐயோ, என் தோழன் போகிறானே, அவனை விட்டு நான் எப்படி இங்கிருப்பேன் என்று துடிக்கிறார். ஓடோடி வந்து ஒரு குதிரை மீது ஏறுகிறார். திருவஞ்சைக் களத்தை அடைகிறார். அங்கே வான்வெளியில் சுந்தரர் வெள்ளானையில் செல்வதை பார்க்கிறார். குதிரையால் பறக்க முடியுமா? ஆனா பக்தியிலும் நட்பிலும் முடியாதது எதுவுமே இல்லை. சேரமான் பெருமாள் நாயனார் என்ன செய்தார் தெரியுமா? நிலமன்னர்களுள் முதன்மையான அந்தச் சேரர் தான் ஏறி வந்த குதிரையின் காதுக்கு அருகே சென்று சிவாகம விதிப்படி நமசிவாய எனும் பஞ்சாட்சர சிவமந்திரத்தை ஓதுகிறார்.
என்ன ஆச்சரியம்! சிவமந்திரத்தின் பேராற்றலால் அந்த சாதாரண குதிரை ஈர்ப்பு விசையையெல்லாம் கடந்து விண்ணை நோக்கி பாய்ந்து பறந்தது. பறந்து சென்ற குதிரை சுந்தரரின் வெள்ளானையை நெருங்கி அதை முறைப்படி வலம் வந்து சுந்தரருக்கு வழிகாட்டியாக முன்னால் சென்றது. என்ன ஒரு உன்னதமான நட்பு! என்ன ஒரு பக்தி! யானையும் குதிரையும் கைலாயத்தின் தெற்கு திருவாயிலை அடைகின்றன. சுந்தரரும் சேரமானும் வாகனங்களிலிருந்து இறங்குகிறார்கள். கையிலை மலையின் ஒளிரும் மணிவாயிலை கடந்து எம்பெருமான் சிவபெருமானின் திருமுன்னே வந்து நிற்கிறார் சுந்தரர். சுந்தரர் கண்ணீர் மல்க ஈசனை வீழ்ந்து வணங்கி, இறைவா, என் பிழைகளை பொறுத்து பிறவித் தலையை நீக்கி என்னை ஆட்கொண்டாயே, உனது இந்த அளப்பரிய கருணைக்கு இந்த சிறியேன் தகுதியானவனா என்று பேரானந்தத்தில் திளைக்கிறார். பிறகு சிவபெருமானை பார்த்து, பெருமானே, சேரமான் வெளியில் காத்துக் கொண்டிருக்கிறார் என்று விண்ணப்பிக்கிறார். ஈசன் உடனே நந்திதேவரை நோக்கி, அவரை உள்ளே அழைத்து வா என்கிறார். நந்திதேவர் அழைக்க சேரமான் உள்ளே வருகிறார். தான் வழியெல்லாம் சிவபெருமான் மீது பாடி வந்த ஆதி உலா என்னும் தமிழ் மாலையை ஈசனின் திருமுன்பே அரங்கேற்றுகிறார். சேரமானின் பேரன்பைக் கண்டு உவந்த அம்மையப்பரான சிவபெருமான் புன்னகையோடு அருள் புரிகிறார். நம்பி ஆரூரனான ஆலால சுந்தரனுடன் இனிதமர்ந்து நீங்கள் இருவரும் நம் கணங்களுக்கு தலைமையேற்று இங்கு உறைவீராக. சுந்தரருக்கும் சேரமானுக்கும் சிவகண தலைவர்களாகி என்றென்றும் கைலாயத்தில் இறைவனின் அருகிலேயே இருக்கும் மாபெரும் முக்தி பேற்றை வழங்கி ஆட்கொள்கிறார் எம்பெருமான். தோழமைக்கு சுந்தரர் சேரமான், பக்திக்கு வெள்ளானை சருக்கம். நாமும் இந்த உன்னதமான நட்பையும் மெய்யான பக்தியையும் மனதில் நினைப்போம். சிவபெருமானின் அருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம். தான் என்னை முன் படைத்தான், தான் என்னை முன் படைத்தான், தான் என்னை முன் படைத்தான், தான் என்னை முன் படைத்தான், அதறிந்துதன் பொன்னடிக்கே நானென பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து, நானென பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து, வான் என்னை வந்ததீர்கொள்ள, வான் என்னை வந்ததீர்கொள்ள, வான் என்னை வந்ததீர்கொள்ள, மத்த யானை அருள் புரிந்து வானெனை வந்ததி கொள்ள, மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தால் ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே, வானெனை வந்ததீர்கொள்ள, மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான், ஊனுயிர்
வேறு செய்தான் ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே ஆனை உரித்த பகை ஆனை உரித்த பகை அடியேனோடு மீளக்கொலோ ஊனை உயிர் வெருட்டி ஒள்ளியானை நினைந்திருந்தே வானை மதித்தமரர் வலம் செய்தனை ஏற வைக்க வானை மதித்தமரர் வலம் செய்து என்னை ஏற வைக்க ஆனை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே மந்திரம் மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியே மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியே சுந்தர வேடங்களால் சுந்தர வேடங்களால் சுந்தர வேடங்களால் துரிசேதையும் தொண்டன் எனை சுந்தர வேடங்களால் துரிசேதையும் தொண்டன் எனை நொடித்தான் மலை உத்தமனே வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையை சூழிசையில் கரும்பா சுவை நாவல ஊரன் சொன்ன இசையின் தமிழால் இசை நேர்த்திய பத்தினையும் ஆழி கடலறையா அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே ஆழி கடலறையா அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே அறிவிப்பதே அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே ஊதியா வாத்திய ஊதியா போற்றி போற்றி தரமால் விசும்பில்
அந்தரமால் விசும்பில் அழகானை அருள் புரிந்தது உன் தரமோ அந்தரமால் விசும்பில் அழகானை அருள் புரிந்த தரமோ நெஞ்சமே. உலகேத்தும் திருச்சிற்றம்பலம் எந்திரபிரான் திருநாவுக்கரசு தேவநாயனார் போற்றி போற்றி ஐயாமான் போற்றி போற்றி. எம்பெருமான் திருநாவுக்கரசு தேவநாயனார் உழவார திருப்பணிக்கும் தலைவராவார், தேவார திருப்பணிக்கும் அவரே தலைவராவார். தேவார திருப்பணி என்பது அதிகை வீரட்டானத்து பெருமானுடைய திருவருளால அப்பரடிகளுக்கு வைத்தது. அந்த தேவாரம் பாடி அவருக்கு முதலாமம் சூட்டி சிறப்பித்து அருளினார். இனி உழவார திருப்பணி என்பது அக்கா திலகவதியாரால அப்பரடிகளுக்கு பணிக்கப்பெற்ற, அதாவது திருநாவுக்கரசு பெருமானுக்கு உழவார திருப்பணியானது அக்கா திலகவதியாரால பணிக்கப்பெற்றது. அவர்கள் கொடுத்த திருப்பணி. 2 திருப்பணிக்கு சொந்தக்கார திருநாவுக்கரசர். ஆக உழவாரம் செய்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, தேவாரம் ஓதுகின்றவர்களாலும் சரி, அப்பரடிகளுடைய திருவடிகளை பணிந்து வணங்கி அந்த திருப்பணியிலே ஈடுபடுவோம் என்று சொன்னால் அந்த திருப்பணியானது மிக எளிதாக, எந்த இடர்கள் வாராத வண்ணம் அந்த காரியத்திலே வெற்றி பெறுகின்ற அருளிப்பாடு நமக்கு வாய்க்கும். ஆக நம்ம யாருக்கு உழவார திருப்பணி செஞ்சாலும் அந்த உழவார பணி தலைவராகிய திருநாவுக்கரசு பெருமான் செங்கமல திருப்பாதத்தை பணிந்து வணங்கி அதை மேற்கொள்ள வேண்டும் என்பது அடியனுடைய தாழ்மையான வேண்டுகோள். பெரிய புராணத்தில் பேசப்படுது. அன்னம்பாலிக்கின்ற திருப்பதிகம் பாடுறார் சிதம்பரத்தில் இருக்கும் பொழுது, அதாவது தில்லையில் இருக்கும் பொழுது. அப்போ உழவார திருப்பணி செய்து கொண்டே தேவாரம் பாடுறார், தேவார பணி செய்து கொண்டே உழவாரம் பாடுறார். எங்க தில்லையில் அருட்பெரும் மகிழ்ச்சி பொங்க அன்னம் பாலிக்கும் என்னும் திரு குறுந்தொகையில் பாடி திரு உழவாரம் கொண்டு பெருத்தெழு காதலோடும் பெருந்திரு தொண்டு செய்து விருப்புரிமேனி கண்ணீர் வெண்ணீற்று வண்டலாட என்று பெரிய புராணத்தில் தெய்வ சேக்கிழார் பதிவு செய்கின்றார். தேவாரம் அவர் ரொம்ப அருள் பெரும் மகிழ்ச்சி பொங்க பாடிய திருப்பதிகம் தான் அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்ற திருப்பதிகம். அந்த பதிகம் பாடிட்டு இருக்கும் போதே திருநாவுக்கரசு பெருமானுக்கு உழவார திருப்பணியில அதிர்ந்த காதல், அதிர்ந்த அன்பு ஏற்பட்டு, அதை பெருத்தெழு காதலோடும் என்று சொல்றாரு. உழவாரத்தில் அவ்வளவு ஆர்வத்தோடு ஆசையோடு அந்த திருப்பணியில் ஈடுபட முற்படுறார் என்பதை பெரிய புராணம் பதிவு செய்யுது. ரொம்ப அற்புதமான திருப்பணி. இதெல்லாம் நீங்கள் செய்யணும். உங்களை பார்த்து உலகமே அதை கற்றுக்கொண்டு அவர்களும் அந்த திருப்பணியில் வலியை வந்து ஈடுபட்டு அந்த திருப்பணியை செய்து அவங்களும் சிவப்புண்ணியத்தை ஈட்டுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். அந்த சிவப்புண்ணியமானது 21 தலைமுறைக்கு பெரும் நன்மையை சேர்ப்பது என்பது திருவாசகம், திருமந்திரம், தேவாரங்கள்லாம் நமக்கு சான்று பகர்கின்றன. ஆகவே யாவரும் அதில் ஈடுபடுமாறு தாழ்வோடு தாழ்ந்து பணிந்து வேண்டிக் கொள்கின்றோம் அடியார்கள் சார்பாக. நன்றி. நன்றி. திருச்சிற்றம்பலம். எங்கும் நிறைந்திருக்கின்ற இகத்தும் வரத்தும் இனியவராக ஈரில் பெரும் திரு உடையாராக விளங்கக்கூடிய நடமாடும் கோயிலாக எங்கும் சென்று திருப்பணிகள் செய்து உலகத்துக்கு உயிரியை தரவல் அடியார் பெருமக்கள் பொன்னார் திருவடி பணிந்து வணங்கி செய்கின்ற விண்ணப்பம் இது. என்ன விண்ணப்பம்? எல்லா திருப்பணிகளுக்கும், அதாவது குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, அடியார் வழிபாடு மற்றும் சிவசம்பந்தப்பட்ட எந்த கைங்கரியங்கள் எந்த திருப்பணிகளாக இருந்தாலும் அதற்கு எடுத்துக்காட்டாக, உதாரணமாக, வெற்றி பெற்றவர்களாக, எடுத்துக்காட்டாக, தலைவர்களாக, அடியாருக்கு அடியாராக, தொண்டருக்கு தொண்டராக எதையும் செய்யக்கூடிய, உயிரையும் கொடுக்கக்கூடிய, உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு பக்தியில முதிர்ந்தவர்கள், அடிமையிலே முதிர்ந்தவர்கள் நாயன்மார்களே ஆவார்கள். ஆகவே அந்த திருப்பணியில், உழவார திருப்பணியில் ஈடுபடுகிற அன்பர்கள் அவர்களுக்கு அந்த தபோபலம் வேணும், திருத்தொண்டு செய்கின்ற வல்லமை வேணும், இடையில அதை விட்டுவிடாமல் தொடர்ந்து செய்யக்கூடிய வைராகியம் வேணும். அந்த வைராகியத்தில் கொடுக்க வல்லது நாயன்மாருடைய திருவடி. அந்த நாயன்மார்களை பற்றி பாடியது திருத்தொண்ட தொகை பதிகம். அதை பாடி கொடுத்தவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார். அந்த நாயனாரோட குரு பூஜைக்கு தான் நம்மளாம் இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஆகவே யாரு திருத்தொண்டு செஞ்சாலும், எந்த திருத்தொண்டு பண்ணாலும், அதை சிவ சம்பந்தப்பட்ட எந்த திருத்தொண்டு பண்ணினாலும் திருத்தொண்ட தொகை ஒரு முறை ஓதிவிட்டு மற்ற பணியில் ஈடுபடுமாறு ஒரு விண்ணப்பமாக, வேண்டுகோளாக வைத்துக் கொள்கின்றோம். அது திருத்தொண்டு தொகை பாடும்போது
அந்த ஆன்மாவிலே நாயன்மாருடைய ஆசீர்வாதமானது அப்படியே பதிவாயிரும். மேலும் மேலும் அது வேட்கை வரும். எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்போ இடப்பட்ட நாள் வரும், காலையில் செய்ய ஆரம்பிச்சிருவா, இரவு செய்ய ஆரம்பிச்சிருவா, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்ய ஆரம்பிப்பா. இன்னும் சொல்ல போனால் வாய்ப்பு ஏற்படுத்தி திருத்தொண்டில் ஈடுபடுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தையும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தரவல்லது நாயன்மார்களுக்கு அடியேன் அடியேன் என்று பாடக்கூடிய திருத்தொண்ட தொகை பதியம் ஓதுவது. அதை மனசில் வச்சுக்கணும் ஒரு வேண்டுகோள். இன்னொன்று, அப்படி திருத்தொண்டு செய்கிறவங்க, திருமுறைகள் ஓதுகின்றவர்கள் திருவேடம் தாங்கி செய்ய வேண்டும் என்பது பெரிய புராணம் பேசுது. திருநீர் பூசி உத்துராட்சி அணிஞ்சி ஆக இந்த திருவேடத்தை தாங்கி கொண்டுதான் திருத்தொண்டை செய்ய வேண்டும் என்பதை பெரிய புராணம் பேசு. அதாவது எந்த திருத்தொண்டு, சிவசம்பந்தப்பட்ட எந்த திருத்தொண்டா இருந்தாலும் சரி, அதுக்கு என்ன செய்யணும்? திருநீர் பூசணும். திருநீர் பூசும் போது உடம்பும் புனிதமாகும், உள்ளமும் புனிதமாகும், உயிரும் புனிதமாகும். அப்போ சிவத்தொண்டில் ஈடுபடக்கூடிய அந்த தகுதியை சாமி கொடுப்பார். அந்த தொண்டு செய்ய செய்ய தவம் பெருக ஆரம்பிக்கும். அதன் பிறகு சாமியிடம் என்ன வரம் கேட்டாலும் சாமி கொடுப்பார். ஆகவே இது ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம். யார் தொண்டு செஞ்சாலும் என்ன செய்யணும்? திருநீர் பூசி உத்தராட்சம் அணி செய்யணும் என்பது பெரிய புராணம் பேசுது. சிவ சின்னங்கள் தாங்கி திலகவதி அம்மரை பற்றி சொல்லும் போது சொல்வார். அது அப்பர் சாமி சிவாலயத்துக்குள்ளே போகும்போதே நீற்றால் நிறைவாகிய மேனியுடன் நிறை அன்புறு சிந்தையில் நேசமிக மாற்றார்புறம் மாற்றிய வேதியரை மருளும் பிணி மாயை அறுத்திடுவான் குற்றாயினவாறு விளக்ககிலேர் என நீடிய கோதில் திருப்பதிகம் பொற்றா உலகு ஏழின் வரும் துயரம் போமாறு எதிர் நின்று புகன்றனரால் என்று அவர் சிவாலயத்துக்கு, அதாவது திரு அதிகை வீட்டான திருத்தலத்துக்கு அக்கா திலகவதியார் அழைச்சிட்டு போறாங்க. அப்போ போகும்போது அவர் எப்படி இருந்தார், அவர் திருமேனி எப்படி இருந்தது, திருவுள்ளம் எப்படி இருந்தது, எப்படி பாடினார் என்பதெல்லாம் இது அறிவிக்கு இந்த பாட்டு. நீற்றால் நிறைவன உடம்பு முழுக்க திண்ணீர், உடம்பு முழுக்க திருநீர் பூசி உள்ள நுழையிறாராம். அங்க போய் பதிகம் பாடுறாரு. என்ன பதிகம் பாடுறாரு? குற்றா இன்னவாருன்னு பாடுறாரு. எதுக்காக பாடினாரு? தம்முடைய வயிற்றிலே ஏற்பட்ட சூளை நோயை போக்கிக் கொள்ளவா பாடினார்? அல்ல அல்ல, 7 உலகத்துக்கு வரக்கூடிய துயரங்களை துடைப்பதற்குத்தான் பாடினாரே தவிர தன்னுடைய சூளைக்காக அல்ல. இதன் காரணமாக உலகத்துக்கு வரக்கூடிய துயரனை அதான் போற்றா உலகு ஏழின் வரும் துயரம் போமாறு எதிர் நின்று புகன்றனரால் என்று பெரிய புராணம் விளக்குது. அப்போ என்ன தெரியுது? உலகத்திலே இருக்க 7 உலகத்துடைய துயரத்தையே துடைக்கக்கூடியது அவருடைய தேவாரம். 7 உலகத்தில் இருக்க துயரத்தை துடைக்கக்கூடியது அவருடைய உழவாரம் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி செய்யறவங்க திருநீர் பூசி உத்தராஜை செய்யுமாறு திரும்ப திரும்ப வலியுறுத்தி திருவடியை வணங்கி கேட்டுக்கிறோம். வேண்டுகோளா கேட்டுக்கிறோம். உபதேசம் அல்ல, வேண்டுதல். திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி.